இங்க ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மாவை புதைச்ச இடத்துல அவளோட கையை வச்சே தோண்ட பாக்குறா. ஆனா அவளால ஃபுல்லா தோண்ட முடியாம அவளோட கை வலிக்க ஆரம்பிச்சிருது. சோ அந்த இடத்துல கீழே விழுந்து அவங்க அம்மாவை திரும்ப வர சொல்லி ஆரம்பிச்சிடறா. ஆக்சுவலா ஒரு கார் விபத்துல இந்த பொண்ணோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுல இந்த பொண்ணுக்கு கையில அடிபட்டுடுது. ஆனா அவங்க அம்மா இறந்த விஷயத்த புரிஞ்சுக்க தெரியாம எப்ப அம்மா வருவாங்கன்னு அவங்க அப்பா கிட்ட கேக்குறா. அதுக்கு அவங்க அப்பா அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க, இதுக்கப்புறம் திரும்ப வரவே மாட்டாங்கன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே இந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிடறா. இவ அவளோட அம்மாவை மிஸ் பண்றது தெரிஞ்சு இவரோட கசின் ஒரு வார்த்தையை சொல்லி இதை வச்சு கூப்பிட்டா இறந்து போனவங்க வருவாங்கன்னு விளையாட்டா சொல்லிட்டு ஓடிடுறான். இவனுமே அதை நம்பி அவளோட கையை நீட்டி அந்த வார்த்தையை சொல்லி அவங்க அம்மாவை கூப்பிட்டு பாக்குறா. ஆனா அது நடக்கலன்னு தெரிஞ்சதுமே மறுபடியும் அழ ஆரம்பிச்சிடறா. இதை பார்த்ததுமே அவளோட அப்பா வந்து இவளை திட்டிட்டு கூட்டிட்டு போயிடுறாரு. டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செவுத்த பார்த்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் இவ வேண்டது நடக்கும் நம்புறா. ஒரு நாள் இவ கூட படிக்கிற பையன் நீ ஒரு நல்ல பொண்ணா இருந்திருக்க மாட்ட, அதனாலதான் அவங்க அம்மா இல்லாம போயிட்டாங்கன்னு சொல்லிடுறான். இதை கேட்டதுமே தாங்கிக்க முடியாத இந்த பொண்ணு அவங்க அம்மாவை புதைச்ச இடத்துல போய் தோண்ட ஆரம்பிச்சிடறா. திடீர்னு பார்த்தா இவளோட இமேஜினேஷன்ல அவங்க அம்மாவே வந்து இனி நான் வரவே மாட்டேன்னு சொல்லி இவளை சமாதானப்படுத்திட்டு போயிடுறாங்க.